ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. இன்னைக்கு நம்ம பாபா படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் பார்க்க போகிறோம். அந்த சீன் எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு புக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. என்னன்னா, அந்த படத்தில் அவருக்கு வரன் கிடச்சதும் முதல் 2 வரனை யூஸ் பண்ணி பட்டத்தை தாங்கிட்ட வர வைப்பார் பார்த்தீங்களா? அந்த சீன் வந்து ஒரு புக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. என்ன புக்குனா, ஒரு யோகின் சுயசரிதம். அந்த புக்கை எழுதினவர் வந்து ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பார்த்து அவர் எழுதியிருப்பாரு. இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். என்னன்னா, அவர் வந்து லாகூர்ல அவங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்க. அங்க போகும்போது மொட்டை மாடிக்கு இவர் போறாரு. அங்க வந்து ஒரு காலி போட்டோ ஒன்று கிடைக்குது. அங்கேயே ஒரு சின்ன ரூம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த ரூம்ல அந்த போட்டோ வச்சு தினமும் பூஜை செய்யறாரு, வழிபாடு செய்யறாரு. அப்போ வந்து ஒரு சின்ன வயசு தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வருது. என்னன்னா, நம்ம வந்து என்ன வேணாலும் காளி தெய்வம் கொடுப்பாங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் வந்துருது. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவரும் அவங்க அக்கா பேர் வந்து உமா. இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுல மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டுல இருந்து ஒரு 2 வீடு தள்ளி 2 சின்ன பசங்க பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அமைதியாவே இருக்கிறாரு. அவங்க அக்கா கேக்குறாங்க, ஏன்டா அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லக்கா இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனைகளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல அப்படின்றாரு. உனக்கு அக்கா நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லக்கா உண்மையிலே இருக்குன்னு சொல்றாரு. சரி அப்படியா அப்படின்னா, அங்க இருக்க பாத்தியா அந்த பட்டம், அதை வந்து எனக்கு வர வச்சு காட்டு, நான் நம்புறேன் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, உடனே பிரார்த்தனை பண்றாரு. பிரார்த்தனை பண்ணும்போது காத்து வேகமா அடிக்குது. பட்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரீல் போடுவோம், அதுக்கு நம்ம மாஞ்சா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று பட்டுசா அருந்துரும். அந்த மாதிரி காத்து வேகமா அடிக்கவே பட்டம் அருந்து வருது. வரும்போது எங்க வீட்டுக்கிட்ட வரும்போது காத்தோடைய அழுத்தம் குறையதுனால பட்டம் வந்து கொஞ்சம் பொறுமையா வரும்போது, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வீட்டுல ஒரு கள்ளிச்செடி வச்சிருக்காங்க. அந்த கள்ளிச்செடியில பட்டோட நூல் மாட்டிக்குது. இவர் எக்கி பிடிக்கிற அளவு தான் பட்டமே நிக்குது. எக்கி பிடிச்சி அவங்க அக்காட்டையும் குத்துறாரு. அவங்க அக்கா இதை பார்த்ததும் நம்பல. இது வந்து தற்செயலா அமர்ந்த விஷயம்டா, எனக்கு மறுபடியும் இன்னொரு பட்டத்தை வர வச்சு காட்டு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் மறுபடியும் பிரார்த்தனை பண்றாரு. மறுபடியும் காத்தடிக்குது. மறுபடியும் பட்டம் அருந்து வந்து அதே கள்ளிச்செடியில மாட்டி இவர் கை கிடைக்குது. இவர் மறுபடியும் எடுத்து கொடுக்குறாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. இது அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பாபா படத்துல அவர் எடுத்திருப்பாரு. அந்த படத்துல எடுத்தாரு. ஆனா ரியல் லைஃப்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம துல்லியமா ஆழமா ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணோம்னா அது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறாரு. இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.